சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி போகிற ஃப்ளைட்லலாம் தமிழில் பேசுகிறான் தானே. 70% தமிழர்கள் தான் பயணம் பண்ணுறாங்க டெல்லிக்கு. ஏன்னா சென்னையிலேருந்து போகிறதுனால. இந்த 30% ஆட்களுக்காக ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. வரும்போது அப்படி தான். லுஃப்தான்சா ஏர்வேஸ் வந்து ஜெர்மன் ஏர்வேஸ். அது கூட ஜெர்மனி, இங்கிலீஷ், தமிழ் அப்படி தான் பேசுகிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தமிழில் முதல்ல, ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புறதுனால தமிழில், அடுத்தது ஆங்கிலத்தில், அப்புறம் ஜெர்மனியில். சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வருது. இந்த டைரக்டர் மினிஸ்ட்ரி வந்து யாருன்னா ஒரு மோடியோட ஆள் தான். ஆனால் எல்லாரும் இப்போ அவரை தான் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவரை தான் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அவர் இண்டிகோ வந்து அடாவடியான ரஃப் ஏர்லைன்ஸ். கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸு எல்லாரையுமே ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த பதிலும் இருக்காது. டெக்னிக்கல் ஸ்னாக்ன்ற பேரில் விமானிகளுக்கு 2 நாள் விடுமுறை கொடுக்கணும். அவங்க ராத்திரி 2 லேண்டிங் பண்ணாங்கன்னா, ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அதனால அவங்களுக்கு 2 நாள் பயணங்களில் இருக்கக்கூடாது. சில விதிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. ஏன்னா அது நம் மக்களின் விமான ஓட்டுநர்களுக்கும் சரி, பயணிகளுக்கும் சரி, அது பாதுகாப்பானதுன்றதுக்காக இந்த விதிமுறைகள் எல்லாம் 2020 இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு டைம் சொல்லி. இண்டிகோ வந்து அவங்க ரூல்ஸே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, விமானிகளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறதே இல்லை. 36 மணி நேரம் தான் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அவங்க குடிக்கிறாங்களா இல்லை, ஏன்னா ஆல்கோஹால் எடுத்துருக்காங்களா இல்லையான்னு, நைட் ரெஸ்ட்டில் ஆல்கோஹால் எடுத்துருக்காங்களான்றது செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணுறதில்ல. அவங்க ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துருக்காங்களா, ஃபெட்டிக் எதுவும் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்கணும். அதெல்லாம் பார்க்குறதில்ல. அவங்களுக்கு டபுள் ஷிஃப்ட் போடணும். அப்போ நிறையா விமானிகளை ரெக்ரூட் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட்டே நிறுத்தி வச்சுட்டு இருக்கிற விமானிங்களையே திரும்பி ஓட்ட வச்சுட்டு அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்காம, ஏன்னா இது வந்து காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகவும் சம்பளம் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு தந்திரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இண்டிகோ. அதனால மக்கள் தான் அவதிப்படுறாங்க. அரசாவது இப்போ சொல்லலாம், சரி நாங்கள் எடுத்துக்கிறோம், இது ஒரு சேலஞ்சாக நாங்கள் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் நாட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, இந்தியா அப்படியா ஏழை, ஒரு ஃப்ளைட்டு கூடவா வச்சுக்க முடியாது. இண்டிகோ 400 ஃப்ளைட் வச்சுருக்காங்க, 2300 பயணங்கள் தினப்படி நடக்குது. 10% ஸ்டாப் ஆகிடுச்சுனாலே 20-25 ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடும். கிட்டத்தட்ட பிளாக்மெயில் தான், அரசாங்கத்தை பிளாக்மெயில் பண்ணுறாங்க இந்த இண்டிகோ. அதுக்கும் அரசாங்கம் ஒத்துக்கிறாங்க. அந்த விதிமுறைகளெல்லாம் நீங்கள் தளர்த்திட்டாங்க. அப்போ பயணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, விமானிகளுக்கும் சேஃப்டி இல்லை. அப்போ என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துகிறாங்க? இந்த ஓலா, ஊபர் மாதிரி இதையும் மோனோபோலியாக எடுத்துக்கிட்டாங்க அதானி குரூப்பு.